மகாதேவர் புதிய பூமியை படைத்து விட்டார். ஆனால் இந்த விசாலமான கப்பலை அங்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது? மகரிஷி சிந்தனை நியாயமானது. லக்ஷ்மி நாராயணர் நீரிலிருந்து காப்பாற்றிவிட்டார். மகாதேவர் திரிசூலத்தால் பூமியை பிடித்து விட்டார். இருந்தாலும் நாம் அந்த பூமிக்கு எவ்வாறுதான் சென்றடைய முடியும்? நாராயணரின் மிச்ச வேலையை அறந்தாங்கியாகிய நான் முடித்து வைப்பேன். வெகு தொலைவிலிருந்து நாராயணர் படகை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கடலுக்கு அடியில் மகாதேவரும் உதவி கொண்டிருக்கிறார். இப்பொழுது மகாதேவரும் விஷ்ணு பகவானும் செய்து கொண்டிருக்கும் இந்த காரியத்தை நான் முடித்து வைக்கிறேன். நான் முடித்து வைக்கிறேன். நான் முடித்து வைக்கிறேன். யாருடைய பாதம் பட்டவுடன் கல்லும் புல்தரையாக மாறிவிடும். ஸ்திரமான பூமியும் நிலமாக மாறிவிடும். ஸ்ரீ ஸ்வரூபலக்ஷ்மியின் பாதம் பட்டவுடன் இந்த புதிய சிருஷ்டிக்கு மகாதேவரின் திருசூலத்தின் ஆதாரமும் தேவைப்படாது. ஹர ஹர மகாதேவா. எப்போது தேவி லக்ஷ்மி தனம் கொடுப்பார்களோ அப்போது தனலட்சுமி ஆவார்கள். பயிர்களை கொடுக்கும்போது தானிய லட்சுமி ஆவார்கள். வித்யா கொடுக்கும்போது வித்யா லட்சுமி, வீரத்தை கொடுக்கும்போது வீரலட்சுமி ஆவார்கள்.
இவ்வாறு 8 அற்புதமான சொரூபத்தை கொண்டுள்ளார்கள். சுகத்தை கொடுக்கும் தேவி லக்ஷ்மி. தேவி லக்ஷ்மியின் வெவ்வேறு அவதாரங்களில் ஸ்ரீ ரூபத்தையே நீங்கள் அனைவரும் தரிசனம் கொண்டீர்கள். அந்த ஸ்ரீ இது எவருக்கு கிடைத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்து விடுவார்கள். இன்று தேவி லக்ஷ்மி அனைவருக்கும் நல்லதை செய்து விட்டார்கள். ஆமாம் பிரபு. பூமி ரூபமாக காட்சி தருகிறார்கள். இந்த 8 அவதாரங்களின் சாகரமாகும் தேவியின் இந்த ஸ்ரீ அவதாரம். சேஷநாகா, உன்னுடைய தவத்தையும் தியாகத்தையும் இங்கு அர்ப்பணித்திருக்கிறாய். நாராயணரின் பக்தியை நீ அடைந்திருக்கிறாய். ஓர் மகனைப் போலவே நீ அவருக்கு சேவையும் செய்திருக்கிறாய். இப்போது உன் தாய்க்கு உனது உதவி தேவைப்படுகிறது. எனக்கு துணை புரிவாயா? உங்களுக்கு செய்யும் சேவை எனது பாக்கியமாக கருதுகிறேன். உத்தரவு தாருங்கள். நாராயணரின் கையை பிடித்து படகை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டாய். இப்போது உன் தாயின் முந்தானையை பிடி. அப்போதுதான் இந்த படகு கரை சேரும். அதோடு இந்த சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு ஆதாரம் சேரும். அவ்வாறே செய்கிறேன் தாயே. தேவி லக்ஷ்மியின் இந்த ஸ்ரீ அவதாரம் இந்த கப்பலுக்கு பூமியின் ஆதாரத்தை கொடுக்கவில்லை. அவர்களது செயல் ஜீவன்களின் நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ளது. இந்த பூமியின் எதிர்கால நம்பிக்கைக்கு ஆதாரமாக உள்ளது. அனைத்து உலகிற்கும் இது ஒரு பாடமாக அமைகிறது. பிரச்சனைகள், கஷ்டங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சரி செய்ய ஒரு மந்திரமே இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன்.